ஹலோ, மிட்நைட் 3 o'clock. சடனாக முழிப்பு தூக்கத்தில் இருந்து ஒரு அர்ஜென்ட் மெசேஜ். சில பேருக்கு இல்லை யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இந்த மெசேஜ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஒரு விஷன் எழுந்திரிச்ச உடனே ஒரு விஷன் அதை பார்த்த உடனே சடனாக எழுந்திரிச்சேன். நான் தூக்கத்திலேயே ட்ரீம் மாதிரியா, நான் ட்ரீம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. காண்ட் கண்ட்ரோல் கேட்குது எனக்கு. அவங்களால ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட அந்த மறைச்சி வைக்க முடியல, சொல்லாமலேயும் இருக்க முடியல. ஏதோ ஒரு விஷயம் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதிகமாக நினைக்கிறாங்க, ஓவர் நைட் அதிகமாக யோசிக்கிறாங்க. மூவ் பண்ண போகிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த இவ்வளோ நேரம் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருந்த ஏதோ ஒரு விஷயம், சடன் மூமெண்ட். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு, ஓகே இது இவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் இந்த விஷயத்த வெயிட் பண்ணணுன்ற ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு டிப்ரெஸ்ஸான சில விஷயங்கள், நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, நம்ம போயிட்டு இவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா, நம்ம ஒரு விலகிடலாமா, அப்படின்லாம் உங்கள் மைண்டில் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணவும் வேண்டாம், யார்கிட்டையும் இந்த விஷயம் கன்ஃபர்ஸ் பண்ணவும் வேண்டாம். ஆனால் நமக்கான என்ன விஷயமோ, நம்ம லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களை நம்ம அடுத்த மூவ் பண்ணிவிட்டு நம்ம மேலே நம்ம கான்சென்ட்ரேட் வச்சுக்கலாம். நடக்கணும் இருந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும்ன்ற சில விஷயங்களை நீங்கள் அனலைஸ் உங்களுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் அதிகமாக அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் நீங்கள் உங்கள் ஒர்க் என்னமோ உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற சில விஷயங்களில் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி நீங்கள் சில விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இப்போ சடனாக யாருக்கோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஓப்பனாக அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறாங்க. சீக்கிரமே ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. இது ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. இது எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கான மெசேஜாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது எதை பற்றின ஒரு மெசேஜ்ன்றது உங்களுக்கு புரிய வரும். மேபி லவ் சம்மந்தமாக, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக இந்த மாதிரி லவ் ரீடிங்ஸ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான நிறைய ரீடிங்ஸ் நான் அப்லோட் பண்ணுறது கிடையாது வீடியோஸ். ஏன்னா எனக்கு எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த மாதிரி ரீடிங்ஸ் பண்ணுறதுல. நார்மலாக மற்ற மெசேஜஸ், டிவைன் மெசேஜஸ் அப்படி தான் நான் அதிகமாக பண்ணுறது. சடனாக எனக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல், அதுவும் மிட்நைட் 3 o'clock, ஷார்ப் 3 o'clock இந்த மெசேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் உடனே சரி கன்வே பண்ணணும், இந்த மெசேஜை டிலே பண்ணக்கூடாதுன்றதுக்காக எந்திரிச்சு இந்த மெசேஜ் நான் ரெக்கார்ட் பண்ணேன். வெளியில் பால்கனியில் நடுவில் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குதுன்னா, இங்கே ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கேருந்து வர சவுண்டு
நைட் ஃபுல்லாக கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் சீக்கிரமே, ரொம்ப 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 சீக்கிரமே ஒருத்தவங்கிட்ட அந்த நீங்கள் இதுக்கு முன்ன எதிர்பார்த்த அந்த மெசேஜஸ் கண்டிப்பாக கன்ஃபர்ஸ் பண்ண மாட்டாங்களான்னு நினச்ச அந்த மாதிரியான விஷயங்கள் சீக்கிரமே வருது. ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. 333 அடிக்கடி பார்த்துட்ருப்பீங்க, 222 அடிக்கடி பார்த்துட்ருப்பீங்க, 555 பார்த்துட்ருப்பீங்க, 1010 பார்த்துட்ருப்பீங்க, 1111 பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு சடன் சேஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் விஷயத்தில் சீக்கிரமே. இது ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். God bless. Congratulations.